திருப்தியான சாப்பாடு, எல்லாம் திவ்யமா உட்கார்ந்து இருக்கீங்க போல. யூத் எல்லாம் ஒரு ஓ போடுங்க பார்க்கலாம். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. இதுதாங்க 20, இதுதான் இனிமை. 60 நெருங்க போற நம்ம நடுவரை பாருங்க, வாழ்வே மாயம், யாருக்கு தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காரு. நடுவர் அவர்களே, எனக்கு தலைப்பிலேயே ஒரு சந்தேகம். வாழ்க்கை மிகவும் இனிப்பது 20 60. 20 உள்ள இனிக்கும், 60 உடல் இனிக்கும். சக்கரை வியாதினால. இதுல எந்த இனிப்பும் நீங்க சொல்லவே இல்லையே. அதுல 20 செய்யற திருகுதாளத்துலதான் 60 சக்கரை வாதிய வருது. நீங்க 20 ஒழுங்கா இணைந்திருந்தா சக்கரை வாதியம் வராது, எந்த வியாதியுமே வராது. அதுதான் 20 எது பண்ணாலும் சந்தோஷமா தான் இருக்கும். பின்விளைவுகள் 60 தானே. வாழ்க்கை எந்த காலத்துல இங்க சந்தோஷமா இருக்கும்? கல்லூரி வாழ்க்கை. கல்லூரி வாழ்க்கைன்னா அவங்களுக்கு பிடிக்காதுன்னாங்க, அநேகமா அவங்க என்ஜாய் பண்ணலன்னு நினைக்கிறேன். கல்லூரி வாழ்க்கைங்கிறது ஒரு மொட்டுக்கள் பூக்கின்ற காலம், பட்டாம்பூச்சி சிறகடிக்கின்ற காலம். ஒரு படத்துல அழகா சொல்லியிருப்பான், ஆல் டே ஜாலி டே, கவலைக்கெல்லாம் ஹாலிடே, காலேஜ் வாழ்க்கையில் என்றும் ஜாலி டே. அவ்வளவு அழகான வாழ்க்கைங்க கல்லூரி வாழ்க்கை. அதுல நான் எதை சொல்லுவேன்? அரும்பு மீசை அரை மணி நேரம் அழகுபடுத்தத சொல்றதா, பெண்களை கரெக்ட் பண்ண பஸ் படிக்கட்டுல நின்று அலப்பற பண்ணத சொல்றதா, கையில காலனா காசு, கையில காலனா காசு இல்லாத போது கலர் கலரா கண்ட கனவுகளை சொல்றதா, இல்ல செமஸ்டர் செல்லியம்மன் கோயில்ல வச்ச வேண்டுதலை சொல்றதா, இல்ல செல்வி பேப்பரை பார்த்து எழுதுனதை சொல்றதா? இந்த மாதிரி சொல்லப்போனா சொல்லிட்டே போன நடுவர்களே நிறைய சொல்லலாம். இந்த கல்லூரி வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கிறது எது தெரியுங்களா? நட்புங்க. அந்த கல்லூரி நட்பு, தன்னால செழித்து நிற்கின்ற நட்பு கல்லூரி நட்பு தாங்க. அந்த நட்பை பத்தி ஒரு பாடல் அழகா சொல்லுவாங்க. வீட்டுக்குள் தோன்றும் சோகமும் நட்புக்குள் மறந்து போகிறோம், நகைச்சுவை குறும்போடு நடமாடினோம். அவ்வளவு அழகானதுங்க அந்த கல்லூரி நட்பு. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நடுவர் அவர்களே, ஒரு இளைஞர் விடுதியில 4 நாள் தங்கி பாருங்களேன். 4 மாசம் அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. ஏன் கொண்டாட்டி ஏன் இப்படி எல்லாம் என்னை வச்சுக்கிட்டது இல்லைன்னு. அதான் சில மாணவர்கள் 5 வருஷம் படிக்கிறாங்க போல் இருக்கு. கண்டிப்பா அவங்க அப்புறம் சொல்லிட்டு போனாங்க, முதல்வன் படத்துல ரிவைண்ட் பட்டன் இருந்தது, அந்த மாதிரி எனக்கு இருந்ததுன்னா பயமா இருக்குன்னு. ஆக்சுவலா நீங்க கிளிக்னு ஆடம் சாண்ட்லர் படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதுல தெளிவா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் அழுத்தினா என்ன விளைவுகள் வரும்னு தெளிவா இருக்கும். அதை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் 20 வர அடுத்த அழகான பருவம் காதல் பருவம். அந்த காதல் பருவம்ங்கிறது ஒரு இளம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கின்ற ஒரு உன்னதமான அழகான உணர்வு தாங்க காதல். இளமை காதல், முதுமை காதல் அவங்க சும்மா பொய் காட்டிட்டு போறாங்க. 60 வர்றது வெறும் அனுதாபமும் இரக்கம் தாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க அத காதல்னு. அந்த காதல் இருக்கு, அந்த பொல்லாத காதல் வந்ததுன்னா கடலை விக்கிறவன்ல இருந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்க வரைக்கும் கவிஞன் ஆயிடுவாங்க. நடுவர்களே, நீங்க என்னைக்காவது காதலை சொல்லி அடி வாங்கிருக்கீங்களா? அடியோ அடி, அடியோ அடி. இதத்தான் நெத்தி இப்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன். அடி நடுவர்களே, அந்த அடியை பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது எப்படி இருந்தது? அந்த நேரத்துல அடியெல்லாம் இனிப்பா தான். இந்த ஒரு கவிஞன் சொல்றான், காதலிட்ட செருப்படி வாங்கின கவிஞன். நாம ஒருத்த வரசீட்டு போனாலே நமக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும். செருப்படி வாங்கின கவிஞன் எப்படி சொல்றான் தெரியுங்களா? கண்மணியே, உன் பாதம் தொட்டு மோட்சம் பெற்ற காலனி, என் கண்ணம் தொட்டு முத்தமிட்டதில் அடியேன் உன் இடத்தில் சரணடைந்தேன். அவ்வளவு குறைகளை கூட நிறைகளா பாக்குற காலம் தாங்க இந்த 20. எப்பயுமே குறைகளாவே பார்த்துட்டு இருந்தா கஷ்டம் தாங்க. வாழ்க்கையில என்னைக்குமே சோகம் இருக்கும். அதை பார்த்து பார்த்து கஷ்டப்படுறது 60. அது சோகமா இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுறது தாங்க 20. எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறது தாங்க 20. அடுத்த அழகான பருவம் எது தெரியுங்களா? தேனிலவு பருவம். இந்த தேனிலவு பருவத்தை சொல்றதுக்காக ஒரு மணி அடிச்சுட்டாரு. பரவாயில்ல, அந்த தேனிலவு பருவத்தை பத்தி ஒரு சின்னதா சொல்லிடுறேன். அந்த அம்மா ஒரு காலையில காஃபி கொண்டு வருவாங்க. இவரு பெட்ல படுத்துக்கிட்டே அதை சில்மிஷம் பண்ணுவாரு. வேணாங்கிறதுக்கு அவங்க வாயில எடுத்து ஊட்டுவாங்க. ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கிற மாதிரி வச்சுட்டு கைய புடிச்சு நிறுத்துவாங்க. இவர் கண்ணால பேசுவாரு. இதெல்லாம் 20 தாங்க நடக்கும். 60 பாத்தீங்கன்னா, ஏமா காஃபில சர்க்கரை இல்ல, அதான் உடம்புல இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு சர்க்கரை? இவரு வந்துட்டு, ஏங்க பிரெட்டை டோஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் எண்ணெய் இல்ல அப்படின்னு. அதுதான் உடம்புல கொழுப்பு இருக்குல்ல, எதுக்கு என்னன்னு பாரு அவரு. இதுதாங்க 60.
கடைசியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறாங்க, வாழ்க்கைங்கிறது சோன் பப்படி மாதிரி. அது புதுசா இருக்கும் போது பஞ்சு மாதிரி இருக்கும், ருசிக்கிறதே அவ்வளவு சுகமா இருக்கும். அது பழசாயிடுச்சுன்னா இறுகி போயிடும். அது இனிப்பா இருந்தாலும் சுவை தராதுங்க, கோச்சாலும் சுகம் தராதுங்க. 20 என்னைக்குமே சுவைதான், 60 என்னைக்குமே சுமைதான் சொல்லி என் வாதத்தை இதோட முடிச்சுக்கிறேன்.